ஜனங்களுக்கு நல்லதுன்னா பண்ண மாட்டீங்கல்ல, செதற விட்டு செய்ய வைப்போமா? பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. கைஸ், தமிழ்நாட்டு அரசியல்ல ஆக்டர் சூர்யா உள்ள வராரு அப்படின்ற ஒரு நியூஸ் நேத்துல இருந்து காட்டு தீ மாதிரி ட்விட்டர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம அந்த நியூஸ் இன்னும் அபிஷியலா வரல. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவருடைய ஃபேன்ஸும் சூர்யா அவர்களை போட்டு தாக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற என் கொள்கைக்கு மற்றவர்களும் கூடவே இருப்பார்கள். நெக்ஸ்ட் முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 3 மாசத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ பாத்தீங்கன்னா தேர்தல் வரும், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்தல் எப்ப வேணும்னாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியோட லட்சணம் தமிழ்நாட்டு இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு அதுல பாதாளத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். கரண்ட் போகுது எப்ப இருந்து போகுது, நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க, என்னைக்கு வந்ததோ. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கல்ல, சோ அவங்களா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் சொன்னா நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா, நான் தான் சொல்றேன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா உங்க தப்பா? சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் டீடைலா பார்க்கலாமா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் பாலிடிக்ஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமே சினிமா துறையில இருக்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏன் நம்மளும் போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவரை சொல்லலாம். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? சோ நிறைய பேருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தப்பு கிடையாது. ஏன்னா எந்த துறையில இருந்து வேணா அரசியலுக்கு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து அப்டேட் என்னன்னா, சூர்யா அவர்கள் அரசியலுக்குள்ள வராரு அப்படின்ற ஒரு நியூஸ் நேத்து மதியானத்துல இருந்து காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. நான் கூட என்னடா இது, எங்க இருந்து புகையுது இது அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, சூர்யா அவர்களோட ரசிகர் மன்றம் இருக்குல்ல, சோ அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு நிர்வாகி பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. காலம் கணிஞ்சிருச்சு, கடவுள் நம்ம கூட இருக்காரு, அண்ணன் அரசியலுக்கு வர்றத யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போற போக்கல பாத்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பல பேர் எம்எல்ஏவும் எம்பியாவும் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாரு. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியலுக்குள்ள வராரு அப்படின்ற மாதிரி. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். சோ இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா எடுத்து நியூஸ் சேனலா ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க. ஃபிளாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் பயங்கரமா பரவுது. இந்த வகையில பார்த்தா சூர்யா சார் அரசியல்வாதியா மாதிரி ரொம்ப வருஷம் ஆகுது. இன்னும் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல அரசியலுக்குள்ள வரேன் அப்படின்ற மாதிரி. அந்த நிர்வாகி பேசினதால இப்ப சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டாட்டத்துல இருக்காங்க. ஓகே, எங்க அண்ணன் அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ், அப்புறம் அவரோட தொண்டர்கள், கட்சிக்காரங்க இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா இப்பயே போட்டு பொளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இன்னும் அந்த மனுஷன் அரசியலுக்கு வரவே சொல்லடா, அதுக்குள்ள ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எல்லாராலையும் ஆக்டர் விஜய் எல்லாம் ஆயிட முடியாது. அரசியலுக்கு வரேன்னா வந்தா என்ன பண்ணிடுவீங்க? சினிமாலேயே பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் தானே டாப்ல இருந்தாரு. சோ இதே மாதிரி தான் அரசியலுக்கு வந்தாலும் செகண்டரியா தான் நீங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆல்ரெடி சூர்யா அவர்களோட படம் வந்தாலே பாத்தீங்கன்னா பிஆர் டீம் வச்சு என்ன அடி அடிப்பானுங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படின்னு நியூஸ் வந்தா சும்மா ஓடுவானுங்களா, போட்டு பொளக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன எழவி அது. ஆனா உண்மையா சொல்லணும்னா சூர்யா அவர்களுக்கு அரசியல் வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் அப்புறம் சூர்யா அவர்கள் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, கொஞ்சம் இல்ல ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா சமுதாயத்து மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா சூர்யா அவர் சொல்லலாம். அகரம் ஃபவுண்டேஷன் அது மூலமா எவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்காரு, எத்தனையோ பசங்களை படிக்க வச்சிருக்காரு, எத்தனையோ பேர் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் ஆகியிருக்காரு. சோ அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவரால முடிஞ்ச மாற்றத்தை பாத்தீங்கன்னா சொசைட்டில கிரியேட் பண்ணிருக்காரு, இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. அதனாலதான் சொல்றது சூர்யா மாதிரி ஒரு நபர்கள் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு 100% தகுதி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஏன்னா அவருக்கு சம்பாதிச்ச பணத்தை அவங்களே வச்சுக்காம அதுல ஒரு பகுதியை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, இதுதான் அரசியலுக்கு வர்றதுக்கு பேசிக்கான ஒரு தகுதி. சொல்லுவாங்கல்ல, அரசியல்ல இவங்கள மாதிரி நல்லவங்க உள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லவங்களாம் ஒதுங்கி இருந்துட்டாங்கன்னா அயோக்கியங்க பாத்தீங்கன்னா அரசியல ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல, பேசிக்கா சொல்றேன். நக்கல்யா
அவனுக்கு சோ அதுதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம். சோ இந்த மாதிரி அதாவது மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் வர்றது 100% ஒரு வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. பட் அவர் என்ன ஐடியாலஜியை கொண்டு வராரு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு, அவரோட கொள்கை கோட்பாடு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சூப்பரான ஒரு லீடரா இருப்பாரா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஆனா அரசியலுக்கு வர்றதுக்கு 100% தகுதி வந்து பாத்தீங்கன்னா சூர்யா, ஆக்டர் சூர்யா அவர்களுக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி போட்டு அடிக்க கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த நியூஸ் வந்ததுல இருந்து ட்விட்டர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க யார் யாரோ வராங்க, அண்ணே நீங்க வாங்கனே அப்படின்ற மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலேயே சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வர்றது பாத்தீங்கன்னா எதிர்க்கிற கூட்டம் வந்து ரொம்ப கம்மி, வரவேற்கிற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஏன்னா எந்த நடிகரோட ஃபேனா இருந்தாலுமே சூர்யா அவர்கள் மேல ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் நல்ல மனுஷன்பா அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்கும் தானே. சோ அப்படிப்பட்ட மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து சூர்யா. ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இப்ப சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸா இருக்கட்டும், தனுஷ் ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லா ஃபேன்ஸும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சூர்யா வந்து நல்ல மனுஷன், அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை 100% ஒத்துப்பாங்க. என்ன மனுஷன்? விஜய் ஃபேன்ஸால இது ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆகி முதலமைச்சர் பதவியில போய் உட்கார்ந்துட்டாரு. சோ அப்படின்னும் போது இன்னொரு ஹீரோ வந்து காம்படிஷனுக்கு வராரு அப்படின்ற ஒரு நியூஸே ஆக்சுவலா ஏத்துக்க முடியல. காம்படிஷனா வந்துட்டாருன்னா ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம் இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற மாதிரி. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகி பேசின ஒரு விஷயத்தை வச்சு ரூமரா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு ஸ்பீடா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்க்கலாம் சூர்யா சைடுல இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை வருதா, இல்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது ஏதாவது அரசியல் பொருசலா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அரசியல் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. சோ பார்க்கலாம் தமிழ்நாடு இன்னும் என்னெல்லாம் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு தேர்தல் எப்ப வேணா வரலாம், அதாவது தேர்தல் 3 மாசத்துலயும் வரலாம், 6 மாசத்துலயும் வரலாம், எப்ப வேணா வரலாம் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். அவர் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் பேசும்போதே சொல்றாரு இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க, அமைச்சர்கள் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ இதெல்லாம் சொல்லிட்டு எப்ப வேணா தேர்தல் வரலாம், நம்ம எல்லாம் ரொம்ப ரெடியா இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. சோ இத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஆக்சுவலா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இந்த இடத்துல தாவேகா ஆட்சியில நிறைய குறைகள் இருக்கு, நிறைய பித்தலாட்டங்கள் இருக்கு, நிறைய பொய்கள் இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்குன்னு திமுக சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டா மாதிரியும் மக்கள் ஏதோ ஏமாந்துட்டா அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. மக்கள் ஏமாந்துட்டாங்க, அதாவது ஒரு ரசிக மனப்பான்மையில மக்கள் ஏமாந்துட்டாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்குன்னு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எதுல ஏமாந்தாங்க? பணத்துல ஏமாந்தாங்க. தட் மீன்ஸ் ஓட்டுக்கு காசு. சோ அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏமாந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஏமாந்துருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான். சோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்பி நம்பி ஏமாறுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி பணத்தை நம்பி ஏமாந்தாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்ன்ற ஒரு பிம்பத்தை நம்பி ஏமாந்துருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏமாத்திட்டாரு, நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லாட்டீங்க. ஆல்ரெடி நீங்க வந்தீங்க, வந்து ஏமாத்தினால தான் பாத்தீங்கன்னா உங்களை தூக்கி போட்டாங்க. சோ இங்க வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா தாவேகா ஆட்சியில இருக்க குறைகளை வந்து நம்ம சொல்றதுக்கான காரணம் திமுகக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நாங்க மாற்றோம்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனா நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு தான் சுட்டி காட்டுறோம். அதுக்குன்னு திமுக பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எங்கேயும் சொல்ல வரல பாஸ். திமுக இதே மாதிரி தான் பண்ணுச்சு, அதே மாதிரி தான் தாவேகா இருக்கு. தாவேகா, திமுக, அதிமுக இந்த 3 கட்சிக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கொள்கையிலும் சரி, அரசியல் செயல்பாட்டிலும் சரி எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா நியூஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க தூய சக்தி அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த தூய சக்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலப்பட சக்தியா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா யார் யாரெல்லாம் ஊழல்வாதிங்கன்னு சொன்னாரோ அந்த ஊழல்வாதிங்க எல்லாரையும் தூக்கி கட்சியில சேர்த்துக்கிறாரு. இப்ப பேசிக்கா தாவேகா மேல வைக்கிற பேசிக்கான ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க திமுகல ஊழல் பண்ணவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க, சூப்பர், வரவேற்கிறோம். ஆனா அதிமுகல ஊழல் பண்ணவங்க உங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்களே, அவங்க ஊழல் பண்ணவங்க, அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே, ஏன்னா அவங்கள தூக்கி கட்சியில சேர்த்துக்கிறீங்களே. எனக்கு புரியல, அவர் பேசுறதுலயே பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்குங்க. என்னடா கட்சி இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒன்னு பேசின ஸ்டாண்ட்ல கரெக்டா நிக்கணும், நான் ஊழலுக்கு எதிரானவன். ஒரு டயலாக் ஒன்னு சொன்னார்ல, தொடவும் விட மாட்டேன் தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டயலாக் பேசினாரு. தொட்டவங்களையும் விட மாட்டீங்க தானே, உங்க கூட இருக்கவங்களும் தொட்டிருக்காங்களே, அவங்களே அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா மேல இருக்க குற்றச்சாட்டு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாயே
நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. தாவேக வந்து பாத்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்குன்னு திமுக சிறந்தவங்க. முக ஸ்டாலின் சொல்ற மாதிரி 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ தேர்தல் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே. சோ அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நடந்தாலும் மக்களுக்கு ஏமாற்றம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ மக்கள் எப்ப விழிப்புணர்வோட ஓட்டு போடுறாங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. தட் மீன்ஸ் ஒரு நடிகரையோ ஒரு அரசியல்வாதியோ பார்த்து பணத்துக்கோ அவங்க மூஞ்ச பார்த்தோ மயங்கி ஓட்டு போடாம அவங்க என்ன கொள்கை வைக்கிறாங்க, என்னோட ஆட்சி எப்படி இருக்கும், ஆட்சி வரைவில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டு, அதாவது நம்ம ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட முடியாத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஏமாற்றம் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆகுது அதை கரெக்டாக மக்கள் பண்ணணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வாய்ப்பில்லை ராஜா. இதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டிவிகேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா டிவிகேக்கு நான் ஓட்டு போடுறேன் பாத்தீங்களா முதலமைச்சர், தட் மீன்ஸ் அப்ப ஆக்டர் விஜய் அவர்கள் எவ்வளவு அழகா இருக்காரு, இந்த மாதிரி ஒரு மனுஷன் சிஎம் தான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க பேரு. சோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இப்ப என்ன பேசுறாங்கன்னா, நான் வந்து சொல்றேங்க, ஆனா நான் சொன்னதுனாலே நீங்க ஓட்டு போட்டா அது யார் தப்பு, ஏன் தப்பா உங்க தப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படியே வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா உங்க தப்பா? தட் மீன்ஸ் நான் ஓட்டு போட சொல்லல, இருந்தாலும் நான் சொல்றேனே வச்சுப்போமே, அப்படி ஓட்டு போட்டா அது உங்க தப்பு தானே கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். ஓட்டு நான் சொல்லி நீங்க ஓட்டு போட்டா நீங்க தற்கொலைகள் தானே அப்படின்ற மாதிரி அந்த மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க என்ன மேட்டர்னா, அதாவது இதை பேசுனது வந்து ஃபரீனா அவங்க தான் பேசியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லி ஒரு மாதிரி மக்களை மைண்ட் லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அது அவங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. நீங்க ஓட்டு போடுறேன்னு சொன்னாலோ இல்ல ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலோ கிட்டத்தட்ட எல்லாமே என்ன மேட்டர்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா தான் அர்த்தம். ஏன்னா அதனால தான் உங்க பேர் என்னது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. சோ ஆக மொத்தத்துல ஒருவேளை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாம் என்ன கேக்குறாங்களா, நீங்க சொன்னதுனால தானே ஓட்டு போட்டோம், இப்போ எனக்கு இந்த பிரச்சனை வருது, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்களா. நியாயமான கேள்விதான். ஆக்சுவலா மூளை இருக்க சில பேர் போய் கேள்வி கேக்குறாங்க போல. நீங்க சொன்னனால தான் நான் போட்டேன், இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் வந்து எனக்கு டிஎம்ஸ் வரும்போது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி தானே ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்ப வந்து அக்கா என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும், நான் உங்களை ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நான் போட போறேன்னு தான் சொன்னேன், உங்களை ஓட்டு போடுங்கன்னு சொல்ல. அக்கா பாத்தீங்கன்னா அப்படியே பேக் கஷ்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இங்க விஷயம் என்னன்னா, அக்கா மட்டும் இல்ல, நிறைய இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசினா, விஜய் அவர்களை பத்தி பாசிட்டிவா பேசினா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா பயங்கரமா உங்களுக்கு வியூஸ் போகும். என்னோட ஃப்ரெண்டே ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு விஜய்க்கு ஓட்டு போடல, விஜய் ஃபேனும் இல்ல, ஆனா அந்த பொண்ணு விஜய் அவர்களுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடும். அந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பல. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் கேட்பேன், ஏமா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய ரீச் கிடைக்கும், நிறைய பேர் அப்பதான் ஃபாலோ பண்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ச்சே எவ்வளவு ஈஸியா மக்களை ஏமாத்துறாங்களா எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய பேர் இதுதான் பண்ணாங்க, இதுதான் ரியாலிட்டி. விஜய் அவர்களை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா பேசினா ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ரீச் அதிகமா இருந்தது. என்னையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விஜய் அவர்களுக்கு வந்து சாதகமா பாசிட்டிவா பேசலாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி. உண்மையிலே அந்த மனுஷனோட தேர்தல் அறிக்கையில பாசிட்டிவான நியூஸஸ் எல்லாம் இருந்தா நான் ஏன் பாசிட்டிவா பேசாம இருக்க போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பித்தலாட்டம் பண்ணி ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்கு சும்மாவே மூடிக்கிட்டு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ ஓவராலா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.